வலிகளின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நாமக்கல் மாவட்டத்திலே நாமக்கல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புலவர்பாளையம் பட்டியலின மக்கள் சுமார் ஒரு 200 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த வாழ்ந்து வரக்கூடிய இந்த பகுதியில் அந்த பகுதியில் குறிப்பாக பட்டியலின மக்கள் அதை ஒட்டிய மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த வாழ்ந்துட்டு வரக்கூடிய இந்த பகுதியில் சுமார் 20 ஆண்டு காலமாகவே குடிக்கிறது கூட தண்ணி இணைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களும் பிரதிநிதிகளும் பலமுறை உள்ளாட்சியினுடைய பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கிட்ட பலமுறை கோரிக்கை வச்சிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தாதப்போ அதை தாண்டி ஒன்றிய நிர்வாகத்திடமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த உள்ளாட்சி நிர்வாகத்திடமும் ஒன்றிய நிர்வாகத்திடமும் பல முறை சொல்லப்பட்ட பிறகும் கூட அங்க இருக்கக்கூடிய பட்டியலினமா இருக்கக்கூடிய அருந்தேறு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு குடிக்கிறதுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கல. இப்ப இந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய போர் தண்ணி, அதாவது உப்பு கலந்த ஒரு போர் தண்ணியை குடிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே குடிச்சிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவல நிலை ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நேற்று இந்த மாதிரியான பிரச்சனைகளை அமைப்பினுடைய தோழர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு அதனுடைய நாலேஜ் வந்தது. அதை களத்தில் போய் பார்க்குறோம். அந்த களத்தில் போய் எங்கே தண்ணி எடுத்து விடுறாங்களோ அங்கே அதிலிருந்து பல பகுதிகளுக்கு நம்ம அந்த கலாய்வை மேற்கொண்ட அந்த நிலைப்பாட்டில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிக்கு நாங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்ட போது அந்த பிரதிநிதியை சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றியத்துக்கிட்ட சொல்லிட்டோங்க, ஒன்றிய நிர்வாகத்திட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை சொல்கிறாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கான ஆவணங்களும் நம்ம வச்சிருக்கிறோம். குறிப்பாக பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அந்த பொதுமக்களாக சொல்லக்கூடியவங்க நாளும் பொழுதும் அன்றாட தன்னுடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளையும் விளைவு போட்டு குடிக்க தண்ணிக்கான வாங்கிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவல நிலை என்பது சாதிய ரீதியான அல்லது சாதிய மனப்போக்கோடு அதிகாரிகள் செயல்படுகிறார்களா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நாமக்கல் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மத்தியில கேட்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்போ 20 வருஷமாவே கோரிக்கை வைக்கிறாங்க, 20 வருஷமாவே குடிக்கிறதுக்கு இணைப்பு கொடுக்க சொல்றாங்க. அந்த பட்டியல மக்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பகுதிக்கு ரோட்டுக்கு இந்த ஆண்ட பைப்லைன் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்க கூடிய மாற்று சமுதாயத்துக்கு தண்ணி போகுது. அது ரொம்ப உச்சகட்டமான நிலைப்பாடு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்துக்கு தண்ணி போகுது. அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுக்கான குடியிருப்புகளுக்கு தண்ணி இணைப்பு போக மாட்டேங்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்துல குறிப்பாக நாமக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் சாதிய உள்நோக்கத்தோடு சாதிய மனநிலையோடு இந்த விஷயங்களை கையாளுறாங்களா, பட்டியலினம் மக்கள் என்பதாலேயே புறக்கணிக்கிறாங்களாங்கிற பல கேள்விகள் இங்கு எழுந்திருக்கு. இது தமிழ்நாடு அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிக முக்கியமாக கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு. ஜனநாயக முறையில் நாங்கள் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய சூழ்நிலை உண்டு. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய 200 குடும்பங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 200 குடும்பங்களுக்கும் குடிநீர் இணைப்பை மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பு என்பது நிர்வாகத்தாலேயே புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பிரதான குற்றச்சாட்டாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக மாவட்டத்தினுடைய திட்ட இயக்குனரோ ஊராட்சியினுடைய உதவி இயக்குனரோ மாவட்ட ஆட்சியர் அவர்களோ இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு சீர்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுறோம். அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நாங்கள் நேரடியாக போய் களத்தில் பார்த்து மக்களுடைய அவருடைய உணர்வுகளை அவர்களுடைய வெளிப்படைத்தன்மைகளை பதிவுகளாக நாங்கள் அது ஆதாரபூர்வமாகவே நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். தண்ணி வரல, ஆற்று தண்ணி வரல. எப்படிதான் மனசு கொடுக்குறதுனா ஒரு கேனுன்னா 20 ரூபான்னா வெளியில் வாங்கணும் 35 ரூபா, கம்பெனியில் வாங்கணும் 20 ரூபா, 35 ரூபான்னு மாசம் என்னாச்சு, 20 ரூபான்னு மாசம் என்னாச்சுங்க. டெய்லி வாங்கிட்டு இருக்கீங்க? டெய்லி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 14 பேர் இருக்கிறோம். 11 கேனு. இது சம்பந்தமாக கவர்மெண்ட்ல நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? மீட்டிங் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே ஆறு தான் சரிங்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே காணாங்க. இதே குடித்தரவு தண்ணி ஆத்தண்ணி எப்படி போகுது? அங்கே எப்படி போகுது? இந்த ஊர் தாண்டி அங்கே எப்படி போகுது? ஊர் தாண்டி அங்கே எப்படி குடித்தருக்கு ஆத்தண்ணி போகுது? இந்த கனெக்ஷனே கொடுக்கலையா? இங்கே கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்களா? எத்தனை வீடுகள் இருக்குங்க? 114 வீடு, 114, 120 வீடு இருக்கு. தார் ரோடு தாண்டி அந்த பக்கம், பைபாஸ் ரோடு தாண்டி அந்த பக்கம் தண்ணி போகுது. இந்த பக்கம் ஏன் வரல? இது சம்பந்தமா கேட்டிருக்கீங்களா? இப்படி என்ன சொல்றாங்க அவங்க? ஆபீஸ்ல காட்டலாம், சரி பண்றாங்க.
வீட்டுக்கு பைப் கொடுக்கும்போது எல்லா பைப்பும் அடிச்சுட்டாங்க. இருப்பா, இந்த 2 பைப் மட்டும் திறந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லா பைப்பும் அடிச்சுட்டா அந்த 2 பைப்பு தண்ணி வரும் வராது, அதிகமாக வரும். டேங்க அப்பா பூர்வத்தோடு 5 வருஷம் ஆச்சு இன்னும் காணாது. அதெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல. இருப்பாங்க. எனவே இதை வந்து நீங்க மெத்தன போக்கா கையாண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பின்விளைகள், அதாவது சட்டத்திற்கு முரணான இந்த மக்கள் எழுச்சியோடு போராட்ட களத்துக்கு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமைந்துவிடும் என்பதையும் நாங்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.